ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 35 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவன் நிறைய டீமனை சம்மன் பண்ணி அனுப்பியிருப்பான். நம்ம ஹீரோ அந்த டீமன் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கேங்கு அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனை போட்டு தள்ளிடுவாரு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அங்க செத்து போன எல்லா டீமனோட அந்த ஆத்மாவையும் நம்ம ஹீரோ குளூட்டனி பவர் மூலமா உறிஞ்சு எடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருப்பாரு பாருங்க நம்ம ஹீரோ. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 237 டீமன் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமை பார்க்கும்போது, நீங்க டீமன் கார்டு பவர் தேடி போய்கிட்டே இருக்கீங்க, அதுக்காக நீங்க டீமன் பவர் அதிகமா உட்கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நரகத்துட்டு இருக்கும்போது டீமன் கார்டு பவரோட இருந்தான். பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டீமன் கார்டு பவர் சீல் செய்யப்பட்டது. அப்படியே நம்ம ஹீரோ அந்த சிஸ்டம் சொல்றதை கேட்டு கேட்டு நம்ம ஹீரோட்ட இப்போ நிறைய டீமன் பவர் இருக்கு. இப்பவே நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானே, நம்ம ஹீரோ கிட்ட அந்த டீமன் கார்டு பவர் கிடைச்சா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். சிஸ்டம் அதுதான் சொல்லுது, நீங்க டீமன் கார்டு பவர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய டீமன் சக்தியை உட்கொண்டாகணும்னு சொல்லும். அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் இன்னும் எத்தனை டீமன் தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டத்தெல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னது இந்த கோட் என்னமோ லெஜெண்டரி ரேங்க்னு சொன்னாங்க, இதனால ஒரு யூஸுமே இல்லை, அந்த அளவுக்கு டெவலப் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமன் ரியாலம்ல டீமன் பவரா இருக்கும் தெரியுங்களா, அந்த இடத்துக்கு போய் கொஞ்சோண்டு பவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டீமன் சக்தியை உறிஞ்சிட்டு டப்புன்னு வெளியே வந்துருவான். நம்ம ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே அதிகரிக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சூப்பரா இருக்கு, இப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட டீமன் பவர் அதிகரிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு, சரி இங்க இருந்து கிளம்புவோமா, இடமே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். இந்த இடத்த மோசமாக்குனதே நம்ம ஹீரோ தான். இடமே மோசமா இருக்கு, நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எல்லா மான்ஸ்டரையும் அங்க இருக்க மத்த ஆண்டர்ஸ்லாம் கொண்டுட்டு, ஐ ஜாலி நாம எல்லாத்தையுமே கொண்டுட்டோம், நான் இப்போ 7th அவேக்கனிங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்வாட பின்னாடி சொருவி வச்சிருக்கான் பாருங்க. அவன் அப்படியே கையை தூக்கிட்டு கத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாம் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நியூஸ் சேனல்ல பார்த்தா கொரியா ஹண்டர்ஸ் சாதிச்சுட்டாங்க, டீமன்ஸோட படையெடுப்பு எல்லாத்தையுமே அழிச்சு அவங்க நாட்டை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு நியூஸ் சேனல்ல போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் டைஸும் அங்க குட்டிச்சாத்தா பொண்ணு டிவியில பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஒக்கைடோன்ற இடத்துல டபுள் எஸ் ரேங்க் அந்த கேட்டு புதுசாக வேற வந்திருக்கு, அதுக்குள்ளே போய் அதில் என்ன பண்ணுமோ அது வேற பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம சாகே, ஏய் கேங்கு எங்கே போனேன், இவ்வளோ நேரம் எங்கே போனேன், எத்தனை டீமனை கொண்டேன், எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ கொண்டிருப்பேன் கொஞ்சம் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு சாகே எத்தனை ஒரு 100 கொண்டிருப்பியா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ 100 இல்லை கரெக்டாக சொன்னோன்னா ஒரு 237 டீமன்ஸை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு சாகே என்னது 237 இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆமா அந்த லின் பொண்ணு எங்க போனா, அவளுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது என்னன்னா, காஃபி ஷாப்புக்கு போய் ஒன்னா காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தை விட்டு கேட்கலாமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏ கேங்கு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது டப்புன்னு பார்த்தா அங்க எக்கிண்டா வந்துடுறா. கேங்கு நீங்க சொன்ன மாதிரியே நான் சியலவை பாதுகாப்பா வச்சுக்கிட்டேன், எப்படி நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ நல்ல வேலை பண்ணேன், இப்போ நம்ம முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு இங்கே நம்ம எக்கிண்டாவும் இங்கே சாகேவும், என்ன உடனே நீ இங்கேருந்து போக போறியா, எங்கே போக போகிற அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ நான் புதுசாக ஒரு டீமனை சம்மன் பண்ண போகிறேன், எக்கிண்டா மாதிரி ஒரு சம்மனிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு எக்கிண்டா ஸ்டாக் ஆயிடுவா. என்னது கேங்கு என்ன மாதிரி ஒரு சம்மனிங் பண்ண போறீங்களா, அப்படின்னா என்னை விரட்டி விட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லை அப்படிலாம் இல்லை, ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்கானோன்னே, இல்லை அவர் என்னை விட ஒரு பவர்ஃபுல்லான சம்மனிங் பண்ணி என்னை விரட்டி விட போகிறாரு அப்படின்னு அழுதுட்டு இருப்பாளா. உடனே நம்ம ஹீரோனையும் அழாத நம்ம கேங்கு பற்றி உனக்கு தெரியாதா, அவர்லாம் அந்த மாதிரி விட மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவர் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு, என்னை அப்படிலாம் விட மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சமாதானப்படுத்திக்கிறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டபுள் எஸ் ரேங்க் கேட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு சடங்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்மனிங் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் இன்செக்டை யூஸ் பண்ணி அந்த மேஜிக் பவர் எந்த மாதிரியான பவர் அதை யூஸ் பண்ணலாமா, அதில் என்னென்ன டேஞ்சர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பான். சரி நாம இப்போ டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகலாமா எக்கிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்கிண்டாவை கூப்பிட, போகலாம் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ராட்சச எறும்பு செம்ம பெரிய சைஸாக இருக்கும். உடனே நம்ம எக்கிண்டா டிராகன் நினைச்சுவா கையை மட்டும் டிராகன் கை மாதிரி ரொம்ப பெருசாக்கி அந்த எறும்பை ஓங்கி ஒரு பஞ்சு, அவ்வளோதான் அந்த எறும்போட கதையை முடிச்சிருவா. முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து, கேங்கு என்ன நான் அவங்களை கரெக்டாக பாதுகாத்தேன்னா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டேன்னா அப்படி சொன்னேன். அதை கிட்ட நம்ம ஹீரோ பரவாயில்ல எக்கிண்டா இப்போ கொஞ்சம் நல்ல முள்ள ஆயிட்டா, சரி நம்ம இப்போ உடனே சம்மனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட டீமன் பவர் யூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு டிமென்ஷனல் கிராக் இருக்கும்,
அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டீமனிங் சம்மனிங் மூலமாக அந்த கிராக்கை அப்படி பொளந்து சம்மனிங் பண்ணுவான் பாருங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு டீமன் வரும். அது எந்த மாதிரியான டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பானா, ஒரு வித்தியாசமான டிராகன், அதோட பேரு ஆரோபோரஸ். அப்புறமா இன்னொன்று கொம்பு வச்ச ஒரு பயங்கரமான டீமன், அதோட பேரு வால்கட்டாஸ். இன்னொன்று கடைசியாக ரொம்பவே வித்தியாசமான ஏன்சியன் டைப் ஒரு டீமன், அதோட பேரு ஹால்கியான். இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அதுவும் ஹால்கியான் வந்தால் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏன்சியன் டீமன், அதோட ரேங்கே கணக்கிட முடியாது. அதுதான் வருமா, ஹால்கியான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம்மனிங் பண்ணுவான். அப்படி சம்மனிங் பண்ணோன்னே உள்ள இருந்து ஒரு டீமன் வரும் பாருங்க. அப்படி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வரும், கையில மந்திரக்கோளோட வரும், கழுத்துல பார்த்தா ஒரு ரெட் கலர்ல ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கும். அது என்னன்னா அதுதான் டீமன் கிங் ஆஃப் எலோனர் வேர்ல்ட சேர்ந்த அந்த டீமன் கிங் நம்ம ஹீரோ முன்னாடி சும்மா பயங்கரமா நிற்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாகே ஹீரோனியை வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம சாகே கிட்ட ஹீரோனியும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம சாகே என்ன வாங்க போங்க நன்றின்னு சொல்லிட்டு இருக்க, வாப்போன்னு சொல்லு, எனக்கும் உனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம ஹீரோனியும் இல்லைங்க எனக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம சாகே இவ திருந்த மாட்டா போல அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சியலா கேங்குக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, அவர் பத்தமா தானே இருப்பாரு அப்படின்னு சொன்னாலுமே அதை கேட்டுச்சாகே பரவாயில்ல, கேங்குவை பத்தி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்க, அவன் எக்கிண்டா மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேச்சரை சம்மன் பண்ண தானே போயிருக்கான், நீ எதுக்கு இதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, அவன் என்ன டீமன் கார்டு கூட போய் சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சாகே. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு டீமன் கிங்கை தான் சம்மனிங் பண்ணியிருக்கான். ஆனா நம்ம ஹீரோ தான் டீமனுக்கெல்லாம் காட் ஆச்சு. அப்புறமா அந்த டீமன் கிங் இருக்கான் பாருங்க, அந்த எலும்பு கூடு மாட்டேன், இப்போ நான் எங்க இருக்கிறேன், இது என்ன உலகம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ முதல்ல நீ யாரு, உன்னோட பவர் என்ன எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அந்த எலும்பு கூடு மண்டையன் அப்படியா நான் தான் டீமனுக்கெல்லாம் கிங்கு, என்கிட்ட இருக்கு பாரு இந்த நைட் மேஜிக் பவர் நெக்லஸ், நான் தான் டெட்டுக்கெல்லாம் கடவுள், நான் மேஜிக் எல்லாம் மாஸ்டர், ஐ எம் டீமன் கிங் வல்சராக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ வல்சராக்கா, அவன் இவன் நார்மலாக பேச மாட்டான், ஏதோ ஒரு படத்தில் வர வில்ல மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இந்த பக்கம் நம்ம எக்கிண்டா வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எக்கிண்டா ஏன் இப்படி வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கு, அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், அந்த நார்த்தன் காண்டினென்ட்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான டீமன் கிங் இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்கிண்டா உலகத்துலேருந்து தான் இவன் வந்திருக்கான், அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் அந்த எலும்பு கூடு மண்டையன்ட்டு நம்ம ஹீரோ டே நான் தாண்டா உன்னை சம்மனிங் பண்ணி இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்ட அந்த எலும்பு கூடு மண்டையன் என்னது நீ என்ன சம்மனிங் பண்ணி வர வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஆமாண்டா நீ எனக்கு இதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒழுங்காக நடக்கணும், நான் என்னென்ன வேலை சொல்கிறேனோ அது எல்லாத்தையுமே கேட்டு ஒழுங்காக நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த டீமன் எங்கேயோ ஹான்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து ஹீரோ ஐயோ ஏதோ ஒரு மென்டல் பிடிச்ச டீமனை கொண்டு வந்துட்டானா மண்டைக்கிட்ட குழம்பிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறமா அந்த டீமன் கிங் வல்சராக்கு நம்ம ஹீரோ பார்த்து டேய் சாதாரண மனுஷன், நீ என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெஜிசியனா இந்த மாதிரி வேலை ஆகணும்னு நினைக்கிறியா, அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுத்திட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, பொதுவாக என்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் பிடிக்காது, பாசம் அதிகம் காட்டினா பிடிக்காது, ஆனால் நரகத்தில் பல்லாக்கு இருந்தான் என்கிட்ட பாசத்தை காட்டி காட்டியே தொல்லை பண்ணுவான், அவனை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பல்லாக்கை யோசிச்சு பார்ப்பான். அப்போ பல்லாக்கு மன்னா நீங்கள் என் தலையில் உட்காருங்க அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசத்தை காட்டிகிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ மனசில் வச்சுட்டு இருப்பாரு, அந்த லிலித்து அவள் என்னோட பெட்ரூம் வரும்போதெல்லாம் நான் அலறி துடிப்பேன், இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு பக்கமும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க, அவங்க அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு யாருமே நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருந்ததில்லை, அப்படி இருக்கும்போது நான் அதை வெறுத்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ரெண்டு பேர் இப்போ வேணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் கிங் வல்சராக் என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் சம்மன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட நெக்ரோமன்சிங் பவர் இருக்குது, அது மூலமாக எலும்பு கூடு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருப்பானா. அதை பார்த்து எக்கிண்டா டிராகன் கோவப்பட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த எலும்பு கூடு மண்டையன் இதை நீ பாரு உணரு வழியில துடி பயத்துல கத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏவி விடுவான். நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு தான் வருவான், பவர் ஆஃப் த ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட எல்லா எலும்பு அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கி பறந்து போயிடும். அதை பார்த்துட்டு அவன் ஓ உங்ககிட்ட இந்த மாதிரியான மேஜிக் பவர் இருக்கா, மனுஷனா இருந்து இது இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சம்மனிங் பண்ணுவான் பாருங்க. பார்த்தா குதிரை இருக்க நைட் சோல்ஜர்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த நைட்டெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ எகிண்டா இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு எகிண்டா நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனா மாறுவா பாருங்க. அதை பார்த்து அவனுங்களாம் மிரண்டு போயிடுவானுங்க. அப்படி பறந்து வந்து எகிண்டாவை அட்டாக் பண்ணும்போது எகிண்டா ஒரே அடி தான் அவங்கள எல்லாத்தையும் முடிச்சு விட்டு உங்களை மாதிரியான சின்ன சின்ன பசங்களாம் என்ன மாதிரியான ஒரு டிராகன்கிட்ட மோதன்னு வரீங்களா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு எகிண்டா சும்மா மாஸ்க் காட்டிட்டு இருப்பா. அதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டே வாயை பொழந்துருவான். ஐயோ யாரா அவன் பயங்கரமான ஆளாக இருக்கான்,
மனுஷங்கிட்ட இந்த மாதிரியான பவரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மோதிரத்தை வச்சு வித்தியாசமான ஒரு ஈட்டியை உருவாக்கி அந்த எலும்புக்கூடு மண்டையை பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா போவார் பாருங்க. அவன் ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அப்படியே பாதுகாப்பா நிற்பான். நம்ம ஹீரோ அந்த பேரியரை குத்திக்கிட்டு இருப்பானா, அப்ப அந்த எலும்புக்கூடு மண்டையை இந்த பேரியர் எல்லாத்தையும் உடைக்கவே முடியாது, இது எவ்வளவு ஸ்ட்ராங்கானது தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையை சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த பேரியரை உடைச்சிட்டு அப்படியே அவனை அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா பேரியர் உடச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளி வரும்போது நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்பீடு சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண போவாரு. உடனே அவன் ஸ்வாடெல்லாம் உருவாக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அதே மாதிரி நிறைய ஈட்டி உருவாக்கி அட்டாக் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன கொன்றுவான் போல இருக்கே, இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுருந்தான் பாத்தீங்களா, நைட் மேர் பவர்னு, அதை வச்சு ஒரு சம்மனிங் பண்றான். சம்மனிங் பண்ணோன்னா டீமன் பவர் பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு டீமன் வருது பாருங்க. நான் தான் அழிவின் பாதுகாவலன், டூம் காட், எல்லாத்தையுமே அழிச்சு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து வந்திருக்கான், 9வது நரகத்திலிருந்து வந்திருக்கான். 9வது நரகத்துல தான் நம்ம ஹீரோ டீமன் கார்டா இருந்திருக்கான். அப்படி அந்த பக்கம் டூம் கார்டுன்ற அந்த டீமன் வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம எக்கிண்டா டிராகனை பார்த்துட்டு என்னது இங்க டிராகன்லாம் இருக்கா, இது கூட தான் நான் சண்டை பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எலும்பு கூட மண்டியா டே அது இல்லடா இங்க மனுஷன் இருக்கான் பாரு, இவனை போய் முதல்ல கொண்டு இவன் தான் அந்த டிராகன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ மனுஷனா எங்க அவனை நான் கொல்ல போறேன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ நின்று இருப்பானா. அதை பார்த்துட்டு ஐயோ அரசே நீங்களா, நீங்க இங்க எப்படி இருக்கீங்க, ஐயா டீமன் கார்டு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய டீமனு பச்சை குழந்தையா மாறிடுவான். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஹீரோவும் அந்த டூம் கார்டை பார்த்துட்டு ஆமா ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த எலும்புக்கூடு மண்டைய வாய பொழுது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு செம ஃபன் காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்வாட் மாஸ்டர் எங்க சீசன் புது எபிசோட அன்மி ஃப்ரீக் 2.0 சேனல்ல ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.